ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் அருணாஸ் கிச்சன். இன்னைக்கு சேலம் அருணாஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பணியாரம் பார்க்க போறோம். வாங்க, பணியாரத்துக்கு ஒரு தாளிப்பு இருக்கு, அது எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ பாத்திரத்தை அடுப்புல வச்சாச்சு. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். ஓகே, ஆயில் நல்லா காஞ்சிச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். ஓகே, கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இதனோட 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கலாம், நல்லா மணமா இருக்கும். கிண்டி விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமா வரட்டும், பொரிஞ்சு வரட்டும். ஓகே, நம்ம போட்டிருந்த உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்ப கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதனோட மல்லித்தலை சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், அதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு செஞ்சா போதும், ரொம்ப வேகணும் தேவையில்லை. ஒரு அரை வேக்கடு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து மாவுல கொட்டிக்கலாம், பணியார மாவுல. ஓரளவுக்கு ஆனியன் வந்தா போதும். இப்போ நம்ம இதை எடுத்து மாவுல கொட்டிக்கலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் மாவுல ஊறி வரட்டும். நம்ம ஊறினதுக்கு அப்புறம் பணியாரம் ஊற்றணும்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம பணியாரம் ஊத்துறப்ப காட்டுறேன், வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பணியார சட்டி அடுப்பில் வச்சாச்சு. சட்டி நல்லா காயட்டும். காய்ச்சதுக்கு அப்புறம் நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம். ஓகே, ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பணியார சட்டி காய்ச்சி வந்துருச்சு. ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சி வரட்டும், பணியாரம் ஊற்றிக்கலாம். ஓகே, நம்ம விட்ட ஆயில் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம். ஓகே, பணியாரம் ஊற்றிட்டோம். ஒரு பக்கம் வெந்து வரட்டும், இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம பணியாரம் ஒரு பக்கம் வெந்து வந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். திருப்பியாச்சு, வெந்து வரட்டும், எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம பணியாரம் வெந்து வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். ஓகே, நம்மளுடைய சுவையான பணியாரம் ரெடியாச்சு. வாங்க பரிமாறிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளுடைய பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.